நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மார்க்கெட்டில் உள்ள கடைகளை இடித்து புதிய கடைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கௌதமிடம் கேட்கலாம். கௌதம், வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா? இந்த பந்த் பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க. குன்னூர் நகராட்சி மார்க்கெட் பகுதியில் 800க்கும் மேற்பட்ட கடைகள் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திடீரென வாடகை உயர்த்தப்பட்டதாகவும், உயர்த்தப்பட்ட வாடகை குறித்து கடந்த 2021ஆம் ஆண்டுதான் நகராட்சியினர் வியாபாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் 6 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வாடகை செலுத்த கோரி அதிகாரிகள் தொடர்ந்து வாடகை வசூல் செய்து வருகின்றனர். கடைகளை விட முடியாமல் தவிக்கும் பட்சத்தில் கடை வியாபாரிகள் சிலர் படிப்படியாக நிலுவைத் தொகையை செலுத்தி வந்தனர். இதற்கு இடையே மார்க்கெட் கடைகளை இடித்து புதிதாக கட்டிடங்கள் கட்ட அரசு சார்பில் சுமார் 41 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக தற்காலிகமாக மாற்று இடம் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடம் போதிய வசதிகள் இல்லை என வியாபாரிகள் தெரிவித்து வந்தனர். இதனை கண்டித்து வியாபாரிகள் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுமார் முதற்கட்டமாக 324 கடைகளை காலி செய்ய கோரி நகராட்சி நிர்வாகமானது நோட்டீஸ் வழங்கியது. இதனை கண்டித்து இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர். குன்னூர் நகரை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் தற்போது அத்தியாவசிய தேவையான பால் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே கிடைத்து வருகிறது. இருந்தபோதும் குன்னூர் நகரம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.